இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வடை செய்யலான்னு முடிவு பண்ணேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்குறேன். எப்பொழுதுமே நான் கிரைண்டரில் தான் போடுவேன். எங்கள் அக்கா பொண்ணு மிக்சியில் போட்டு செய்தாங்க, நல்லா தான் வந்திருந்ததா. சரி மிக்சியில் போடுன்னு இந்த தடவை மிக்சியில் போடுறேன். போதுமான அளவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 3/4 டம்ளர் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு பாதி அளவு போட்டு சின்ன ஜாரில் தான் விடுறேன். பல்ஸ் விட்டு எடுத்துக்கும். ரொம்ப சுத்த விட்டாக்கா எப்படி ஆகும்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால செய்யணும். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. உப்பு போட வேண்டாம். நம்ம உப்பு போட்டோன்னா மாவு இலகிரும். கடைசியாக அரைச்சி முடிச்சுட்டு மாவில் போடுவோம். உப்பு போடாமல் மிக்சியில் அரைக்கிறதுனா அப்படி செய்யணும். இது வந்து கட் பண்ணது வந்து நான் அருவாமனையில் தான் கட் பண்ணேன். இது வந்து இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னாக்கா அந்த வெங்காயம்லாம் நான் 2-3 அப்படி ஒட்டிகிட்டு இருக்கிற இதழ்கள்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். இது பிசைஞ்சதுக்கப்புறம் அதில் மாவு கலந்து போகணும். அந்த தனித்தனி இதெல்லாம் வர்றப்போ நிறைய இடத்துல மாவோட கலந்துரும். நைஸாகவும் இருக்கிற மாதிரி சுவையாக இருக்கும். மாவு ஒரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம வந்து எந்த கம்பெனி எந்த பொருள்னு சொல்ல வேண்டாம். சில பொருட்கள் வந்து சில கம்பெனியோட தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. போன தடவை இருந்த மிக்சி நல்லா இருந்தது. நான் வந்து இந்த தடவை வேற ஒரு மிக்சி வாங்கிட்டேன். வேற ஒரு கம்பெனியோடது வாங்கிட்டேன். அதனால் அது அதிக லோடு இழுக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சமாக தான் போட்டு சின்ன ஜாரில் அரைச்சிருக்கேன். பரவாயில்ல. நான் ஃபஸ்ட் டைம் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, நல்லா தான் வந்திருக்குது மாவு. இன்னொரு தடவை போட்டு எடுத்துக்குவோம். நம்ம வெளியில் வந்து பழகி பேசி பழங்கி நம்மளோட கிராமத்து வார்த்தைகள்லாம் நிறையா மறந்துடுது. ஒரு ஈடு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். 2வது ஈடு போட்டு எடுத்துருக்கேன். நான் பேசுகிற மாதிரியே நம்ம சொல்லிக்குவோம். 2வது ஈடுமாவும் நல்ல பதமாக வந்துருச்சு. போட்டு எடுத்துருக்கோம். எல்லாம் அழைச்சி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இந்த நேரத்தில் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு உடனே போட்டுட்டோம்னாக்கா நீர்த்து போகாது. கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். மாவு தண்ணி ஆகிடுச்சி, ஏதோ கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சுன்னா தான் நான் பச்சரிசி மாவு கலந்துப்பேன். இதுவே நல்லா தான் இருக்கும். மாவு நல்லா லேசாக தண்ணியை தெளித்து பூக்க அரைச்சிட்டோம்னாக்கா நல்ல பொறன்னு ஒரு முறுமுறுப்பு வரும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். வடை நல்லாயிருக்கும். அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் நான் அரிசி மாவு கலக்கிறதில்லை. எப்பயும் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன். பதமாக தான் வச்சுருக்கேன். தண்ணியை தொட்டுட்டு தட்டி போட்டுருவோம். எப்படியும் மிக்ஸி ஜார் ஊறணும். அதுலேயே தண்ணி வச்சுருவோம். லேசாக கையை நினச்சிட்டு அளவு எடுத்து அப்படி உருட்டிட்டு அதில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு அப்படி போட்டோம்னா அவ்வளோ ஒன்றும் அழகாக வரலையோ. நல்லா தான் வரும். ஏறுத்தல் 1-2 கொஞ்சம் கோடலை தான் வந்திருக்குது. அதுக்காக மிக்சியில் அரைச்ச மாவை குறை சொல்லக்கூடாது. நீட்டாக செய்தோம்னா நல்லா தான் வந்திருக்கும். மாவு பதமாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் இதான். நீங்கள் சேர்த்து சாப்பிடுங்க.